வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது கருணைக்கிழங்கு மசியல். கருணைக்கிழங்குல நார்ச்சத்து நிறையவே இருக்குது. பாடி ஹீட் கண்ட்ரோல் பண்ணும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனாலும் எல்லாருக்கும் கருணைக்கிழங்கு அப்படின்னாவே ஒரு பயம். அது சாப்பிடும்போது தொண்டையில் நாக்கில் எல்லாம் ஒரு இச்சிங் இருக்கும். அதனாலவே அதை சாப்பிட பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஆகாமல் எப்படி அதை குக் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்கு, அங்கேயும் பாருங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம கருணைக்கிழங்கு மசியல் பண்றதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கருணைக்கிழங்கு எடுத்திருக்கோம். தண்ணியில் நல்லா கழுவிட்டோம். இப்போ இதை வந்துட்டு வேக வைக்கணும். ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், அது மூழ்கிற அளவுக்கு. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா அது தொண்டையில் ஒரு மாதிரி முள் குத்துற மாதிரி ஒரு காரல் இருக்கும். அந்த காரல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம புளி சேர்த்துறோம். அதே மாதிரி கருணைக்கிழங்கு வாங்கின உடனே நம்ம சமைக்கக்கூடாது. நான் இந்த கருணைக்கிழங்கு வாங்கி 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் சமைக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கருணைக்கிழங்கெல்லாம் வெந்துடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்கின் பீல் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படிதான் ஷேப்பில் இருக்கணும்லாம் இல்லை, சும்மா சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுடலாம். கடுகு வெடித்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, நசுக்குன 5 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்குன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் கொஞ்சமாக வெந்ததும் அது கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருணைக்கிழங்கை கொஞ்சம் அப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேஷ் பண்ணி அது கூட சேர்த்திக்கலாம். அப்படியே நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே கிழங்கு வேக வைக்கும்போது நம்ம சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவைன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி தண்ணி எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளிச்சாறை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 100 to 150 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். மிடில் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கிளறி மட்டும் விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக கருணைக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு.
இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.